நம்ம பாட்டைங்கெல்லாம் போர் புரிஞ்சாங்க, வேற்று நாட்டு மண்ணை தோக்கடிச்சு பொண்டாட்டி தூக்கிட்டு வந்துடுது. அதான் அது ஒரு கூட்டம். அது அந்த காலத்தில் பொழுதுபோக்குக்கு போரிட்டு இருந்திருக்கான் நம்ம பாட்டை. அருண்மொழி சோழன் அவன் மகனும் போய் நாட்டை வென்றுட்டு அங்கே கொடியேற்றிட்டு நம்மளை கொடியேற்றிருந்தா உலகம் என்னது? இந்த பைத்தியக்கார பயிலுங்க அங்கே போய் கொடியை தோண்டிது. அந்த பொண்ணு நீ என்னப்பா அருண்மொழி சோழா, நீயே நாட்டாளு சிச்சி பட. ஏய் நீ ஆண்டுட்டு நீ ஆண்டுக கப்பத்தை கட்டி விடு. பொழுதுபோக்கு போரிட்டு இருந்திருக்கான். பிறகு மன்னராட்சி காலத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தஞ்சையில பெரிய கோயில் கட்டி தந்தான் நம்ம பாட்டன் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற நம்ம முப்பாட்டன். அவன் ஒரு ஆரம்ப பள்ளியை கட்டி, ஒரு தொடக்க பள்ளியை கட்டி படிகளாயன் மக்களை சொல்லல. காவிரியில கல்லணை கட்டினான் என் பாட்டன் கரிகால் பெருவள சோழன். அவன் ஒரு கல்லூரி கட்டி நம்மை படிக்க வைக்க சொல்லல. மதுரையில் பெரிய மகள் கட்டினான் மாமன்னன் திருமல நாயக்கன். அவன் மரத்தடியில் ஒரு ஆரம்ப பள்ளி கட்டி நம்மளை எல்லாம் படிக்க வைக்க சொல்லல. அப்ப எப்ப படிச்சான்? இதிகாச புராணம், வேத நூல்கள் எந்த காலத்திலும் மன்னராட்சி காலத்திலும் மறுக்கப்பட்ட கல்வி எப்ப படிச்சான்? படிக்காத 2 பெருந்தலைவர்கள்